ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 32. 32 டேஸுமே உங்களோட எனர்ஜி அண்ட் கன்சிஸ்டன்சி மூலயமா ரொம்ப சூப்பரான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் அன்பான வரவேற்போடு வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்கோம்னே சொல்லலாம். கரெக்டா? அப்படி அந்த வகையில நமக்கு இன்னைக்கான ட்ரெயினர் மிஸ் நந்தினி. ஷீ இஸ் அ சைக்காலஜிஸ்ட், சர்டிஃபைட் கவுன்சிலர், லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், NLP மாஸ்டர் பிராக்டிஷனர் அண்ட் மெடிடேஷன் மென்டர். அவங்களோட செஷன் எப்பயுமே ரொம்ப நம்மள தன்னம்பிக்கையுமே தரும், தெளிவை தரும் அண்ட் நல்ல எண்ணங்களையும் தரும்னே சொல்லலாம். So on this stage, beautiful platform, let's welcome Miss Nandini. Thank you, Kidar. Thank you, Kidar Nasri. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த டாக்டர் உசைன் பாஷா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த NLP அதுக்கப்புறம் இந்த ஒரு NIPR உடைய ஒரு இதுவை வந்து நல்லபடியா கொண்டு போனதுக்கு உங்க எல்லாருக்குமே வந்து ஜான் ப்ரோக்கு, என்னுடைய ஃபரிதா சிஸ்டர்ஸ்க்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ நான் சொல்ல போறது வந்து உமன் எம்பவர்மெண்ட். அந்த உமன் எம்பவர்மெண்ட்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது அழகான ஒரு அப்ரிவேஷனோட நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் விஸ்டம், ஆப்பர்ச்சுனிட்டி, மோட்டிவேஷன், ஈக்குவாலிட்டி, நர்ச்சர். விஸ்டம்னா நம்மளுடைய அறிவாற்றல். நம்ம அறிவாற்றல் இருந்தாதான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுடைய வாய்ப்புகள் நம்ம கதவை தட்டும். மோட்டிவேஷனல் இருந்தாதான் நம்மளுக்கு நாமளே ஊக்கம் கொடுத்துட்டு வருவோம். அதே சமயம் அதை ஈக்குவாலிட்டி, நம்ம வந்து கொடுக்குற அந்த ஈக்குவலான ஒரு பொசிஷன், இந்த அறிவாற்றல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மோட்டிவேஷனல் எல்லாமே சேர்ந்து வர்றதுதான் இதை ஈக்குவலா நம்ம கொண்டு போறது. அதுக்கப்புறம் நர்ச்சர், இந்த அன்பு, அரவணைப்பு. இது இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கொண்டு போக முடியுங்களா? இதுதாங்க இந்த விஸ்டம், ஆப்பர்ச்சுனிட்டி, மோட்டிவேஷனல், ஈக்குவாலிட்டி, நர்ச்சர். இதுதாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. உமன்ன்றது பெரிய பலம். அந்த அளவுக்கு பலத்தோட வலிமையும் வல்லமையும் பெற்று நம்ம இருக்கிறோங்க. சரிங்களா? அடுத்தது நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். அதாவது செல்ஃப் அவேர்னஸோ செல்ஃப் அனாலிசிஸோ. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் என்ன மாதிரி? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சுய உணர்வுகளை நம்ம கொடுக்கறது தான். அப்போ அந்த செல்ஃப் அவேர்னஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸா இருக்கிறோம், நம்ம எமோஷன்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய தாட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நம்மளுடைய வீக்னஸா இருக்கும், அது எல்லாமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த சொசைட்டில என்ன கொடுக்குறாங்க? நம்மளுக்கு கொடுக்கறது என்ன சொல்றாங்க? பிஹேவியர். நீ எந்த மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்றத கொண்டு போறது தாங்க இந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஒரு பேஸ்ல செல்ஃப் அனாலிசிஸ நம்ம எப்படி சுய பகுத்தாய்வு. இதுல என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்றேங்க. நான் முதல் நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் பேச சொல்ல எனக்கு அவ்வளோ ஒரு பதட்டம் இருந்துச்சு. எப்படி, என்ன பதட்டம், எப்படின்றது எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து ஒரு சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல எங்க பேரண்ட்ஸ் வந்து, இல்லம்மா நீ இப்படிதான் இருக்கணும், பேசக்கூடாது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா பேசிக்கிட்டே இருப்பேன். பெரிய பொண்ணா இருக்க சொல்ல பேசக்கூடாது அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அந்த பேசக்கூடாதுன்னு அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுதான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு நாளடைவில் அது அதிகப்படியா ஆயிட்டு ஒரு பீரியட்ல எனக்கு வந்து அதுல வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் என்னுள்ள ஒரு பதட்டம். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண சொல்ல நான் வந்து அந்த மைக் என் கிட்ட வந்து வைக்க சொல்ல ஒரு வேல்கனோ வெடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ அந்த ஒரு பதட்டத்தை நான் போக்குறதுக்கு ஒரு சின்னதா அழகா நான் வந்து ஒரு வாட்டியும் நான் கொடுக்குற ஒரு 5 சென்சஸோடைய என்னுடைய மைண்ட்ஃபுல்னஸ் அவேர்னஸை நான் கொடுப்பேன். அந்த மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் என்னன்னா, அதாவது நான் 10 செகண்ட் எண்ணிட்டு என்னுடைய கண்களை நான் திறப்பேன்.
அப்போ திறக்க சொல்ல எந்த பொருளை நான் பார்க்குறேனோ ஒரு சைடில் நான் எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி எல்லாமே நான் கனெக்டிவிட்டி கொடுப்பேன். என்னுடைய காது கண்ணை மூடிட்டு நான் கேட்குற ஒரு சவுண்டு, நான் வந்து ஸ்மெல் பண்ணுற ஒரு விஷயம், அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் நான் நடக்கிற ஒரு ஒரு பாதைகள், அந்த பாதைகளில் நான் எந்த மாதிரி நான் நடக்கிறேன், எப்படி நடக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வுகள் எல்லாமே சேர்ந்து நான் ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணி நான் கொண்டு போய் அதை நான் வெளிப்படுத்தினேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயம் செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அவேர்னஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க எல்லாரும் எந்த மாதிரிலாம் நீங்க இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு லேர்னிங் உங்களுக்கு லைஃப்ல கிடைச்சிருக்குன்றத சாட் பாக்ஸ்ல ட்ரை பண்றீங்களா? சூப்பர், சூப்பர். நைஸ், நைஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. அடுத்ததா நான் சொல்ல வரப்போற ஒரு விஷயம், வாய்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்மளுடைய குரல். நம்மளுடைய குரல் தான் வலிமை. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நம்மளுடைய வார்த்தைகள். நம்ம வார்த்தைகளுடைய வெளிப்பாடு தான் நம்மளுக்கு இந்த ஒரு வல்லமைய பெற்று நம்ம இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம். இதுல ஒரே ஒரு கதை. இது ஒரு உண்மையான கதை. அதாவது பாகிஸ்தானியான ஒருத்தவங்க மலாலா யூசப்சாய். அவங்க வந்து ஒரு பாகிஸ்தான்ல ஒரு ஒரு மெஹானா தீவுல வந்து அவங்க இருந்தவங்க. அந்த தீவுல இருந்தவங்க. அவங்க வந்து 28 வயது உள்ள அந்த அம்மாக்கு இப்போ பெண்களுக்கு படிப்பு முக்கியம். அதாவது தாலிபான் மக்கள் வந்து பெண்கள் படிக்கக்கூடாது. அ உமன்ஸ் வந்து ஒர்க்குக்கு போக்கூடாது. அந்த மாரி தடை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தடைய உடைச்சு அவங்க வந்து தன்னுடைய வாய்ஸையும் குடுத்து தனக்கு எக்ஸ்பிரஷன் இட்ஸ் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன அந்த அம்மா குடுத்தாங்க. அந்த ஆக்ஷன் எந்த மாரி குடுத்தாங்க? அவங்க வந்து நெறைய வ்ளாக்ஸ் பண்ணாங்க. நெறைய வந்து சோஷியல் மீடியால கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நம்பளுடைய பவர் என்ன? நம்பளுடைய நம்பளுடைய எக்ஸ்பிரஷன் என்ன? நம்பளுடைய நம்பளுடைய வார்த்தைகள் தான் வலிமை பெற்று இருக்குன்றத அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்பளுக்கு கான்ஃபிடென்ட்டா அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் நம்பளுக்கு கான்ஃபிடென்ட்டும், நம்மளுடைய பிரேவ்னஸும் அந்த அளவுக்கு கொண்டு போச்சு. மலாலா யூசப்சாய் அந்தவங்க. அடுத்தது நான் சொல்லப் போற விஷயம். இதுல எல்லாம் கிளியருங்களா? எல்லாரும் கிளியர்னா தம்ஸ் அப் அடிங்க. அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போலாம். அதே ஓகேங்களா? ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். அடுத்தது டிசிஷன் மேக்கிங் பவர். இப்போ ஒரு டிசிஷன் முடிவெடுப்போம். நம்ம அந்த டிசிஷன் எப்படி இருக்கும்? நம்ம எடுக்க போற முடிவுகள், நம்ம செய்ய போற விஷயங்கள், லைஃப்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்க போறோம்? எதனால டிசிஷன் எடுக்க போறோம்? எஸ் சொல்லணுமா? நோ சொல்லணுமா? அப்படின்றது உரிமை நம்ம கிட்ட தாங்க இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா, நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சான்ஸ் நம்மளுக்கு அப்பதான் நம்ம கையில கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, ஜாப். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வேலை விஷயமா இருக்கும். அங்க எஸ் சொல்லணுமா? நோ சொல்லணுமா? உனக்கு அந்த வேலை பிடிக்காமயே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வேலைக்கு போவோம். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்க? நோ. எஸ் குட். நோ சொல்ல பழகணும். நோ சொல்ற ஒரு விஷயம் தான் நம்பளுடைய எம்பவர்மென்ட், நம்பளுடைய சக்தி, நம்பளுடைய ஆளுமை. சரிங்களா? அடுத்தது எஜுகேஷன். படிக்காத ஒரு விஷயம். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு விஷயம். இந்த படிப்பு தான் எனக்கு பிடிக்கும். இந்த படிப்பு பிடிக்காது. வீட்ல பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு பிரஷர். அந்த எஜுகேஷன படிச்சு தான் ஆவணும். இந்த கோர்ஸ நான் எடுத்து தான் ஆவணும். என்ன பண்றது? எங்க அம்மா இத சொல்லிட்டாங்க. எங்க அப்பா இத சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல உங்களுடைய பவர் என்ன சொல்லணும்? உங்களுடைய டிசிஷன் தாங்க இங்க ஜெயிக்கும். அப்போ நீங்க என்ன சொல்லணும்? நோ சொல்ல பழகணும். எந்தெந்த இடத்துல நோ சொல்றது தாங்க வாழ்க்கை. அதே கல்யாணத்திலயும் நம்ம யாரோ ஒரு பையன பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படின்ற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே என்னன்றது தெரியாமயே நம்ம யாருன்றத விசிபிளா காட்ட முடியாதயே போயிடும். இதே தான் ஃபினான்ஷியலும். இந்த மாரி தான் நம்பளுடைய டிசிஷன் தான் நம்ம வாழ்க்கைய அந்த அளவுக்கு அத்தியாயம் குடுக்கும். அதாவது அதா எப்படி தெரியுங்களா? நம்ப ரிவர் மாரி பெண்கள். அழகா அந்த ஆறு போகும் பார்த்தீங்களா? எந்தெந்த வழியா போயிட்டு, போயிட்டு அதனுடைய அழகா அந்த ஆறு போயிட்டே இருக்க சொல்ல, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிய தேடிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தேடல்ல நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறது தாங்க நம்பளுடைய டிசிஷன் மேக்கிங், நம்பளுடைய பவர், நம்பளுடைய எனர்ஜி.
நம்மளுடைய வலிமை வல்லமை எல்லாமே இருக்கிறதாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துலயும் நம்மளால முடியும்ன்றத நம்ம திறமையை காட்டி நம்ம யாருன்றத இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அழகுன்றது நம்ம வெளி தோற்றம் இல்ல. அழகுன்றது உன்னுடைய அறிவு, அழகுன்றது உன்னுடைய அன்பு, அழகுன்றது உன்னுடைய பணிவு. இதுதான் நம்மளுடைய அழகு. நம்ம வெளி தோற்றத்த பார்த்து வர வேண்டிய அழகு இல்லங்க. இப்போ இதனுடைய ஸ்லைடு உங்களுக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்களா? ஓகே. அடுத்தது போலாங்களா? ஓகே. சூப்பர். தேங்க் யூ சிஸ்டர். பவுண்டரீஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்ன பவுண்டரீஸ்? என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்? நம்மளுடைய பவுண்டரி என்ன? பவுண்டரினா அதாவது நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய கொலீக்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய சொசைட்டி, நம்ம சொசைட்டியா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாமே வேணும். ஆனா, ஒரு அளவுல இருக்கணும். எல்லா ஒரு விஷயமும் எப்போ நீங்க ஒரு அளவுல வாழறீங்களோ, அப்போ நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன வரும்? அதிகப்படியாகும். அப்பதான் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கட்டுக்கோப்பா இருக்கும். நம்மள எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அவ எனக்கு உதவி கேட்டா, நான் அதுக்காக போயிட்டேன். நான் குடும்பத்தையும் கவனிக்காம, நான் என் ஃப்ரெண்டுக்காக நான் செஞ்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள யூஸ் பண்ணிக்கிறா மாரி நம்ம அத விடக்கூடாது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? அளவுகோல்லயே நம்ப எல்லா விஷயத்திலயுமே அளவுகோலோட வாழ்ந்தோம்னா, நம்மளுடைய பவுண்டரீஸையும், நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் நம்ப கட்டி காப்பாத்த முடியும். சரிங்களா? இதுதாங்க. இது நோன்னு சொல்றது அது அரகன்ஸ் கிடையாது. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும், நம்மளுடைய அளவுகோலுக்காகவும் நம்ப பண்றது தாங்க இங்க. இதுதாங்க நம்மளுடைய பவுண்டரீஸும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும். இந்த ஒரு எம்பவர்மென்ட்டோட துணிவோட நம்ம நிக்கணுங்க. சரிங்களா? இந்த ஒரு இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுல என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? அடுத்தது போலாங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாங்களா? ஓகே. சரி. அடுத்தது கிவிங் இஸ் குரோயிங். கான்ட்ரிபியூஷன் டு அதர்ஸ். நீங்க என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? நம்ம நாட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளுடைய சொசைட்டிக்கு எந்த மாரிலாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஒரு அன்பா இருக்கட்டும், ஒரு நாலேட்ஜா இருக்கட்டும், அப்புறம் நம்மளுக்கு குடுக்குற ஒரு ஒரு நல்ல ஒரு நேரமா இருக்கட்டும். இந்த மாரிலாம் நம்ம குடுக்குற ஒரு கான்ட்ரிபியூட். ஒரு நல்ல ஒரு நேரத்த ஒருத்தவங்களுக்கு குடுக்க சொல்ல, அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் உன்னுடைய தோழியோ, உன் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கோ, ஒரு மனசு உடைஞ்சு போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கிட்ட உட்காந்து நீங்க சப்போர்ட்டிவா ஒரு 2 வார்த்தை போ போ பேசினாலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அவங்களுடைய வே என்னன்றது உங்ககிட்ட நீங்க அவ்வளோ ஒரு நாலேட்ஜும் அவங்களுக்கு பகிர விரும்பலாம். சரிங்களா? இதுதான் நம்ப ஒவ்வொரு விஷயம் குடுக்க, நம்ம என்ன ஆவோம்? நம்பளுக்கும் அந்த வளர்ச்சியா கிடைக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ எல்லா பெண்களுக்கும், எல்லாருக்கும் நீங்க குடுக்க சொல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்ப நீங்க படிச்ச ஒரு விஷயத்த, நீங்க குடுக்கறது, அது ஒரு குரோயிங். அவங்களுக்கு அது வளர்ச்சி. உங்களுக்கும் அது உங்களுக்கு நாலேட்ஜபிளா இன்னும் அதிகப்படியாகும். சரிங்களா? இதுதான் கான்ட்ரிபியூஷன் டூ அதர்ஸ் கிவிங் இஸ் குரோயிங். ஒவ்வொரு பிரேவ் வுமனுக்கும் இது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அலோன் ஆன விஷயம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்லைட்ல எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஆயிடுச்சுங்களா? நம்ம அடுத்தது போலாங்களா? ஓகேங்களா? ஓகே, ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. நெக்ஸ்ட். ஓகே, ஓகே. அடுத்தது வுமன்ஸ் எம்பவர்மென்ட்ல எப்படிலாம் நம்ம ஹேப்பியான ஒரு லைஃப்ல வாழலாம்? அப்படின்றத தான் இப்ப நான் சொல்லப் போறேன். பிலீவ் இன் யுவர்செல்ஃப். உங்கள நீங்களே பிலீவ் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ். உங்கள நீங்களே பிலீவ் பண்ணா என்னங்க இருக்கும்? சொல்லுங்க. உங்கள நீங்களே பிலீவ் பண்றீங்க. உங்கள நம்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கண்ண மூடி ஒரு 5 செகண்ட் யோசிச்சு எல்லாரும் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்கள நீங்க நம்புறீங்க. எஸ் சூப்பர். கான்ஃபிடன்ஸ். ஃபாரிதா சிஸ்டர். நைஸ். அடுத்து உங்கள நீங்க நம்ப சொல்ல உங்களுக்கு வேற இப்போ என்னலாம் எனர்ஜி. குட். நைஸ் திவ்யா. ஓகே. ஸ்ட்ராங். கிரேட். செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் மோட்டிவேஷன். குட். எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லா வல்லமையான ஒரு பெண்கள தான் இங்க நான் பார்த்துட்டு இருக்கேன்.
எல்லாமே. ஓகே. சூப்பர், சூப்பர் சிஸ்டர். இப்போ நம்ம பிலீவ் பண்ண சொல்ல நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. நம்மளுடைய செல்ஃப் குரோத் கிடைக்குது. நம்மளுடைய வெற்றி கிடைக்குது. எல்லாமே நம்மளுக்குள்ள தான் இருக்கு. நம்ப தேடல்ன்றது நம்மளுக்குள்ளவே தேடல் தான் நம்மளுடைய செல்ஃப் பிலீஃப். சரிங்களா? நம்மளுடைய செட் பவுண்டரீஸ். அடுத்தது பவுண்டரீஸ். பவுண்டரீஸ் மீன்ஸ் என்ன? நோ. நம்ம ஒரு விஷயத்த நோ சொல்ல பழகுறது தான் பவுண்டரீஸ். நம்மளுக்கு ஒரு பவுண்டரிஸ நம்ம இல்ல. இவ்வளதான். இதுதான் என்னுடைய லிமிட்டேஷன். இதுதான் என்னுடைய கோட்பாடு. இந்த கோட்பாடுக்குள்ள தான் இது ஒரு உங்களுக்கே ஒரு கோடு போட்டு நின்னு வாழ்ந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு அளவுகோலா வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு இந்த நேரத்துல நான் எழுந்துக்கணும். நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா, நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். இதுதான். இந்த டைம்ல நான் எழுந்துக்கணும். இந்த டைம்ல நான் முடிக்கணும். அப்ப நீங்க வந்து உங்க ஃபேமிலியும் நீங்க மேனேஜ் பண்ண முடியும். உங்களுடைய எல்லா விஷயத்திலுமே நீங்க மேனேஜ் பண்ணலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க நேரம் குடுத்து, அழகா உங்களுடைய டே டு டேவ நீங்க டே பை டேயா நீங்க ஒரு நாளும் உங்க லேர்னிங்க அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாம் கிளியருங்களா? டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட். உங்களுடைய உடம்பையும், உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் நீங்க ஸ்ட்ரென்தன் ஆக்குறது தான். எந்த மாரிலாம் நான் அதாவது வந்து எக்சர்சைஸ் பண்றது. நீங்க எக்சர்சைஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், நீங்க ஒரு யோகா பண்றதா விஷயம் இருக்கட்டும், உங்களுடைய பிரீத்திங் எக்சர்சைஸா இருக்கட்டும். அந்த மாரி நீங்க எந்த மாரிலாம் நீங்க கேர் எடுத்துக்கிறீங்கன்றது தான். நம்ம கேர் எடுத்துக்கிட்டா தானங்க என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் பார்க்க முடியும் இல்லைங்களா? நம்மள கேர் எடுத்தா எத்தன பேர் நம்மள சுத்தி நின்னுட்டு இருக்காங்கன்றது நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம பார்த்துக்கணுங்களா? எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. ஓகே. நைஸ், நைஸ் சிஸ்டர்ஸ். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்பளுடைய எம்பவர்மென்ட்டே நம்பளுடைய ஃபர்ஸ்ட்டு நம்பளுடைய ஹெல்த்தையும், நம்பளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் பார்த்தாலே நம்ப அங்க ஜெயிக்கப்படுவோம். அடுத்தது உங்களுடைய பேஷன்ஸ். ஃபாலோ யுவர் பேஷன்ஸ். உங்களுடைய பேஷன்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள நீங்க உங்க ஆசைகளையும், உங்களுடைய கனவுகளையும் நீங்க ஜெயிக்கப்படுவீங்க. உங்க ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. நம்பள நம்பளுடைய பேஷன ஒரு நாளும் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து பில்ட் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்பளுடைய ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு நல்ல ஒரு ஒரு உறவுகள அவங்க கிட்ட நம்ப மறந்துடுறோம். நான் இங்க ஃபோன் பண்றத நான் மறந்துட்டேன். நெறைய பேர் என்ன பண்ணுவோம்? சாட் பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அனுப்புன ஒரு மெசேஜையே நம்ம பார்க்காம விட்டுருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட் வளரணும்னு நெனைக்கிற ஒரு உறவு. அந்த உறவ மிஸ் பண்ணிட்டு, நீங்க அப்ப கூட நீங்க வந்து நான் தெரியாம ஏன்னா என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்கு. நான் இத பண்ணிட்டேன் அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, "எனக்கு தெரியும் உன்ன பத்தி. நீ ஏதோ தவறுதலா தான் புரிஞ்சிருப்ப. நீ கவனிச்சிருக்க மாட்டேன்றத" நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு 2, 3 ஒரு உண்மையான ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப அழகா அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி, அவங்க கூடவே நம்பளுடைய நம்மளுடைய ஸ்கில்ஸும் அவங்க மூலியமாவே என்ன பண்ணலாம்? டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். ஒரு சின்ன சின்ன வெற்றிகள். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன வெற்றிகள ஒரு நாளும் என்ன பண்ணலாம்? நாமளே செலிப்ரேட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணேன். இது என்ன பார்த்தா, வாவ்! என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பார்த்தா எனக்கு இன்னைக்கு ரொம்ப அச்சீவ்மென்ட். ஆனா, இன்னைக்கு நான் பண்ற ஒரு சின்ன எனக்கு நானே குடுக்குற ஊக்கம் வந்து, நாளைக்கு நான் பெரிய ஒரு வெற்றி என் கண்ணு முன்னாடி காட்டும். கண்ணு முன்னாடி குடுக்கும். நான் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், நான் பண்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும், அந்த அளவுக்கு வெற்றி குடுக்கறது தான் இந்த ஒரு செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். சரிங்களா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வென் நீடட். இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட உதவி வேணும்னு கேட்கறதுக்காக ஒரு பயம் வரும். பயம் வரும் இல்லைங்களா? அப்போ அந்த பயம் வந்து இருக்கக்கூடாது. உதவி கேட்க வர சொல்ல அதாவது ஒரு விஷயத்த தைரியமா, தன்னம்பிக்கையோட
பணிவா ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம்னா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. அப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப வெட்கமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் எப்படி இந்த விஷயத்த அவங்க கிட்ட கேட்கறதுன்னே எனக்கு தெரியல, அப்படின்றத நம்ப தயங்கவே கூடாது. ஏன்னா நம்பலாம் யாரு? நம்பலாம் யாரு? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்பலாம் யாருங்க ஃபிரெண்ட்ஸ்? நம்ப தான் வலிமை, வல்லமை பெற்ற பெண்கள். எஸ். பவர்ஃபுல் வுமன். எஸ். நைஸ், நைஸ். அந்த மாரி தான் நம்பளுக்கு. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ப கைக்குள்ள கட்டுப்படுத்த முடியிற விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து நான் 2 விஷயம் எனக்கு வந்து நான் வந்து படிக்கவும் செய்வேன். அதே சமயம் நான் வந்து எனக்கு ச ஸ்டிச்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு வர சொல்ல, "நீ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவியா? ஸ்டிச்சஸ் பண்றத கான்சன்ட்ரேட் பண்ணுவியா?" இந்த 2 விஷயத்துல எது நான் ரொம்ப ரொம்ப நல்லா செய்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்த கொண்டு வாங்க. உங்கள நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. நான் படிக்கிற விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றேன். இந்த துணி தைக்கிற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு டவுனா இருக்குன்னா, அப்போ நம்ப என்ன பண்றோம்? நம்மளுக்கு எது வருதோ அத புடிச்சுக்கணும். அத புடிச்சு, அதுல நம்ம குடுக்குற இன்ட்ரெஸ்ட், நம்ம குடுக்குற அதுல குடுக்குற அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துலயும் அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ப ஜெயிச்சுருவோம். ஸோ, இதுல இப்படிலாம் நம்ம லைஃப வாழ்ந்தோம்னா, ஒரு நாளும் நம்ம ஹேப்பினஸோடவே பழக ஆரம்பிச்சுருவோம். ஹேப்பினஸே நம்ம கூடவே இருக்கிறது தாங்க. வெளிய எங்கேயும் தேடுறதில்ல. நம்மளுக்குள்ளவே இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ப கொண்டு வரோம். சரிங்களா? அடுத்தது போலாங்களா? எல்லாரும் இப்போ இதுவரைக்கும் பண்ணதுல எல்லாருக்கும் கிளியரா இருக்கீங்களா? ஓகே. அடுத்த ஸ்லைடு வந்து, இதுதான் நம்ம பார்க்க போற ஒரு கடைசி ஸ்லைட். சரிங்களா? அதாவது வுமன் எம்பவர்மென்ட். அதாவது நம்பளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஹார்ட் பவரும், மைண்டும். நம்மளுடைய ஹார்ட்டும், நம்மளுடைய நம்மளுடைய மூளையும். சரிங்களா? புத்தியும், நம்பளுடைய மனதும். அதாவது 2ம் சேர்ந்து வர்றது தான் நம்பளுடைய எல்லாமே. வி ஹேவ் டூ பேலன்ஸ் போத். 2ம் சேர்ந்து பேலன்ஸ்டா, துணிவா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பண்ணோம்னா, நம்ப வந்து நம்பளுக்கு அழகான ஒரு குரோத் கிடைக்கும். நம்பள நாமளே வந்து ரொம்ப அழகான ஒரு பொசிஷனுக்கு வருவோம். பார்க்குறவங்க சமுதாயம், நம்ப சொசைட்டி நம்பள அவ்ளோ அழகா நம்பள வந்து வல்லமையா கொண்டு போகும். ஸோ, ஒவ்வொருத்தவங்களும் நம்ப நம்பளுடைய வல்லமையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பேலன்ஸ் பண்ணணும். நம்ப இதயத்தையும், நம்பளுடைய நம்பளுடைய எண்ணத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம்னா, நம்ப தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்மணிகளும் வலிமையும், வல்லமையும் பெற்று நிறைஞ்ச பெண்களா நம்ப இருக்கிறோம். புத்தியும், மனதும் பத்தி நம்ப அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அத பேலன்ஸ்டு லைஃப்ல நம்ப கொண்டு போகணுங்க. இதோட இந்தனுடைய என்னுடைய செஷன நான் நிறைவு பெற்றுக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் எவ்ரிஒன். உங்கள எல்லாரையும் அடுத்த செஷனுக்கு அடுத்த ஒரு ட்ரெய்னிங் செஷனுக்கு நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நீங்க இப்போ எதனா ஃபீட்பேக் குடுக்கணும்னா நீங்க குடுக்கலாம். Happy evening, sister. எஸ் சார். Happy evening. சொல்லுங்க சார். எஸ் சார். ஹேப்பி ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சும்மா தெறிக்க விட்டீங்க சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. பட்டாசு மாதிரி பட பட படம் பொரிஞ்சு தள்ளிட்டீங்க. ரியலி ஒரு வீட்ல ஒரு புரட்சி வரப்போகுது பெண்கள் மத்தியில. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். எங்க சகோதரி, எங்க ஒய்ஃப் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ரியலி ரொம்ப ஆசம். அவங்களுக்குள்ள ஒரு இத்தன நாள் ஒரு தூங்கி இருந்த சிங்கம் தட்டி எழுப்புன மாரி நெறைய டிப்ஸ் நெறைய குடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு. சரிங்க சார். தேங்க் யூ சார். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா பெண்களுக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ. உங்க ஸ்பீச் இன்னும் தொடரணும். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். வேற யாராவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்றீங்களா? ஹலோ சிஸ்டர். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
வா சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் சிஸ்டர். தேங்க்யூ ரொம்ப கரெக்டான டயத்துல கரெக்டான ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப செலக்டிவா, ரொம்ப கசகசன்னு இல்லாம செலக்டிவா கிளியரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். தேங்க்யூ இன்னும் உங்கள மாதிரி இல்லைங்களா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஹாப்பி வெனி அக்கா, சூப்பரா இருந்துச்சு உங்கள பிரசன்டேஷன். வாவ்! எப்படி உமன் பெண்களை வந்து எம்பவர் பண்ண உங்களை சூப்பரா பண்ணிடுச்சு. கீப் ரோக்கிங் ஆல்வேஸ். எனக்கும் நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சோ. நானும் சின்ன டைம்ல உடஞ்சு போகுது. அது வந்து இந்த உங்களை ட்ரைனிங் செஷன் எல்லாம் பவரா இருந்துச்சு. உங்களை ட்ரைனிங் செஷன் எல்லாம் என் லைஃப்ல நான் உள்வாங்கிடும். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. கீப் ரோக்கிங் ஆல்வேஸ். உங்களை ஃபேஸ் பார்க்கும்போதே நிறைய ஹாப்பினஸ். அது நமக்கு ஆஸ் ஏ கோட்ரைனர் எனக்கு வெற்றி ஹாப்பினஸ். நிறைய மக்களுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் கொடுக்க முடியும் இப்படி. தேங்க்யூ ஃபௌசியா. தேங்க்ஸ் a lot. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சும்மா சும்மா செம்மையா இருந்தது. சார் வந்து கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது சிஸ்டர். ஒரு இவ்வளவு நாள் கிளாஸ்லயும் வந்து நம்ம எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சது படிச்சதா இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. உங்களுக்கு ஒரு ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அது ஒவ்வொரு விஷயங்களும் நல்லா செம்மையா இருந்தது சிஸ்டர். இன்னும் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்கன்னு பாத்தீங்க, டக்குன்னு முடிச்ச மாதிரி தெரிஞ்சது எனக்கு. வெரி வெரி நைஸ், வெரி சூப்பர் சிஸ்டர். 30 மினிட்ஸ்ல முடிக்கணும்ன்றதுக்கு தான் இன்னும் இந்த செஷன் வந்து இன்னும் நல்லா கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையும். ஓகே சிஸ்டர், ரொம்ப அருமையா இருந்ததுங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஒரு பெண்களுக்கு உண்மையாலுமே ஒரு பூஸ்டிங் தான் இது. செம்ம சிஸ்டர். ஓகே, பை. தேங்க்யூ சிஸ்டர். பை சிஸ்டர். சூப்பரா கலக்கிட்டீங்க அக்கா. ரொம்ப கிளாஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஃபுல் பவர் பேக், ஃபுல் எனர்ஜி பவர் பேக்கா இருந்தது. தேங்க்யூ திவ்யா. தேங்க்ஸ்டா. சூப்பரா இருந்தது, ஃபுல் எனர்ஜி. நான் எப்பயுமே கொஞ்சம் பிள்ளைங்களோட கொஞ்சம் டல் ஆயிடுவேன் இந்த டயத்துக்குள்ளது. பட் இன்னைக்கு ஃபுல் எனர்ஜி அட்டென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர். நல்ல பாயிண்ட்ஸும் நல்லா நமக்குள்ள பூஸ்டிங் உள்ள எனர்ஜி. அதனால சான்ஸே இல்ல. ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எனர்ஜி பவர்ஃபுல் செஷன். சூப்பர் சூப்பர். இன்னும் உங்களுக்கு இதோட ஸ்பெஷலா இன்னும் வளர்றதுக்கு நான் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூ. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். சார் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு குட் ஸ்பீக்கரோட இது என்னன்னா அவங்க ஒரு எமோஷனல் வந்து ஆடியன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு. அது மட்டும் ஃபுல்லாவே கிடைச்சிச்சு. நீங்க பேசும்போது உங்க ஃபேஸ்லயும் சரி, உங்களுடைய பேச்சுலயும் சரி, அந்த எமோஷன் உண்மையா எங்களுக்கு கிடைச்சிச்சுங்க சிஸ்டர். அது சும்மா ஒரு பேச்சோட இல்லாம அது கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதோட சொன்னீங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க சிஸ்டர். தேங்க்யூமா. தேங்க்யூமா. சோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. வேற யாரும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? எல்லாரும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் சோ பிளஸ்ட். தேங்க்யூ. இந்த செஷன், இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த எங்களுடைய மென்டார் உசைன் பாஷா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் நந்தினி சிஸ்டர். சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர்.
இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் எனக்கு எங்க எல்லாருக்குமே இருந்தது. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா சிஸ்டர். நம்மளுக்கு கண்டிப்பா இன்னொரு ஒரு இதுல நம்ம கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே சிஸ்டர். காய்ஸ், இதே போல நாளைக்கு ரைஷா ஹலீம்தீன் அப்படின்றவங்க ஸ்டடி டெக்னிக்ஸ் பத்தி பேச வராங்க. ஸோ இதே போல எல்லாரும் நாளைக்கு அவங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா கொடுங்க. இன்னையோட இந்த செஷனை நம்ம நல்லபடியா நிறைவு செஞ்சுட்டோம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். Bye from Sharifa in APR Patterns. Thank you so much.